உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பதிவில் நாம் மிகவும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆவணி மாதத்துக்குண்டான பலன்கள், அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் 16ஆம் தேதி வரை கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது, சூரியன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதத்தை தான் ஆவணி மாதம் என்றும் சிம்ம மாதம் என்றும் ஜோதிடத்தில் அழைக்கப்படுவதுண்டு. சிம்மத்திற்கு மேலான மாதமும் இல்லை, சிவனுக்கு மேலான ஒரு தேவனும் இல்லை என்பதுதான் சொல்லடை. இந்த ஆவணி மாதத்துக்குண்டான சிறப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் அமர்க்களமான கிருஷ்ண ஜெயந்தி 26/8 கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அனைத்து இடங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. 15ஆம் தேதி திருவோணம் நட்சத்திரம் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த நாள்தான் ஓணப்பண்டிகை கேரளத்தில் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வாஸ்து நாள், பூமி பூஜை செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கிறது. ஆவணி மூலம் அன்று மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஆலயத்தில் பிரதானமான வழிபாடுகள் மற்றும் அர்ச்சனைகள் செய்யப்படுகிறது. இவை மிகவும் விசேஷமான வழிபாடுகளாகும். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரக மாற்றங்கள், இந்த கிரக பார்வைகள் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். ரிஷபம் ஆட்டம் ஆரம்பித்து விட்டது என்று பொதுவாக சொல்கிறார்களே, அது இந்த ரிஷப ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் நன்றாக பொருந்துகிறது. ரிஷபத்துக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் என்னவென்றால், ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இப்பொழுது ராசியை விட்டு இந்த மாதம் 27ஆம் தேதி மிதுனத்திற்கு செல்கிறார். இந்த செவ்வாய் என்ற கிரகம் ராசியில் இருக்கும் பொழுது என்ன செய்தார் என்றால், இவர் எதற்கு கோபப்பட்டார் என்று தெரியாமலே இவருக்கு கோபம் வந்து கொண்டிருந்தது. அதாவது இந்த செவ்வாய் என்பது ஒரு உஷ்ண கிரகம், ஒரு யுத்த கிரகம், ஒரு போர் கிரகம். ராசியில் வந்து அமரும் பொழுது நமக்கு தெரியாமலே நாம் சூடாகி விடுவோம். சில நேரத்தில் வார்த்தைகளை விட்டு விடுவோம். பிறகு 5 நிமிடம் கழித்து நாம் தான் அப்படி பேசினோமா, ஏன் அப்படி பேசினோம் என்று நமக்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ராசியில் குரு இருக்கும் பொழுது இந்த குரு என்பவர் ஒரு வாத்தியார். நம்மை நல்வழிப்படுத்துவதற்குத்தான் இந்த குரு என்ற கிரகம் வந்து ராசியில் உட்கார்ந்திருக்கிறது. ஒரு வாத்தியார் என்பவர் நம்மை தண்டிக்க மாட்டார், நம்மை நல்வழிப்படுத்துவார். நம்மையும் நல்லவர்கள் என்று 4 பேர் சொல்வது போல் நம்மை நடத்துவார். நம்மையும் நல்லவர்கள் என்று சொல்கிறார்களா, அவர்களுக்கு ஏதாவது பார்வை கோளாறா என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். இவர் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி மட்டுமல்ல, லாபஸ்தானத்துக்கும் அதிபதி. எனவே லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் குரு என்ற கிரகம் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். எனவே ஜென்ம குரு என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இங்கு ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களது வார்த்தைகள் மிகவும் தெளிவாகவும் வெட்டு 1 துண்டு 2 என்று சொல்வது போல் இருக்கும். இதனால் இவர்கள் என்ன விஷயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதனை மிகவும் பளிச்சென்று வெளிப்படுத்துவார்கள். ஆல்ரெடி அப்படித்தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்பொழுது இவர்களுக்கு பிரமாதமான விஷயங்கள், அதாவது ஆட்டம் ஆரம்பித்து விட்டது என்று நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன இதில் பிரமாதம் என்றால், இந்த ரிஷபராசிக்கு தனம் என்று சொல்லக்கூடிய வருமானத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற கிரகம் புதன். இவர்தான் தனஸ்தானத்துக்கும் பிறகு இவர்தான் பஞ்சமஸ்தானத்துக்கும் அதிபதி. இந்த புதன் என்ற கிரகம் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பிறகு இதே புதன் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார். பிறகு அவர் பஞ்சமஸ்தானத்தில் நீசமடைந்தாலும்
ஒரு விதத்தில் பார்த்தால் நீசபங்க ராஜயோகம். இது என்ன சார் புதுசாக இருக்கே என்று நினைத்து கொள்ள வேண்டாம். அதாவது சுக்கிரன் எங்கு நீசமடைகிறாரோ அந்த வீட்டின் அதிபதி கேந்திர பலம் என்பது நீசபங்க ராஜயோகம். சுகஸ்தானத்திற்கு இவர்களுக்கு யோகாதிபதி மற்றும் தசம கேந்திரத்துக்கு அதிபதி சனி என்ற கிரகம் பார்வை செய்கிறது. மேலும் இவர்களுக்கு செவ்வாய் என்ற கிரகமும் பார்வை செய்கிறது. இவர்களது சுகஸ்தானம் 4 கிரகங்களால் பலம் பெறுகிறது. இதனால் இவர்களுக்கு கம்ஃபர்ட், லக்ஷரி, மேலும் அபிவிருத்தி அடையக்கூடிய காலகட்டம். அதாவது நான் ஒரு வீடு வைத்திருந்தேன், அந்த வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் வரவில்லை. ஒரு அடுக்குமாடி அலுவலகம் கட்டி வைத்திருந்தேன், ஒரு நல்ல டெனண்ட் வரவில்லை என்று இது நாள் வரை பூட்டி இருந்த இடத்திற்கு ஒரே நேரத்தில் 3 அல்லது 4 நபர்கள் வந்து கேட்டால் நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ அது போன்ற ஒரு காலகட்டம். ஏனென்றால் தனஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில், பிறகு தனஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில். சுகஸ்தானாதிபதி சூரியன் இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு சுகஸ்தானத்தில் ஆட்சி. உங்களுடைய வீடு, வாகனம், மனை மற்றும் மாத்துர்ஸ்தானம், அம்மாவை குறிக்காட்டக்கூடிய இடமும் இதுதான். இந்த விஷயங்கள் பூரணமாக அனுகூலம் பெறுவதனால் ரிஷபத்திற்கு ஆட்டம் ஆரம்பித்து விட்டது என்று நாம் சொல்லக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. வெற்றி என்பது இவர்களுக்கு நூதனமாக பல வழிகளில் ஏற்படும். அதாவது வெற்றி ஸ்தானத்தில் புதன் என்பது பயணங்கள் மூலமாக வெற்றி ஏற்படும், தொலைதூர தொடர்பு மூலம் வெற்றி ஏற்படும், நூதனமான கம்யூனிகேஷன்ஸ், நோவல் கம்யூனிகேஷன்ஸ். இந்த ஐடி போன்ற செக்டர்களில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு வாய்ப்பு, இது நாள் வரை காத்திருந்தேன் விசா கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரமாக மின்னல் வேகத்தில் அனுகூலம் என்பது ஏற்படும். மேலும் ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் லிஃப்ட் செய்ய வேண்டும், எனது வீட்டுக்கு ஒரு நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் செய்ய வேண்டும், எனது அலுவலகத்தை புதுப்பிக்க வேண்டும், நான் கட்டியிருந்த வீடு பாதியில் நிற்கிறது, அதற்கு லோன் கிடைக்கவில்லை என்றெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டு ஏங்கிக் கொண்டிருந்த நபர்களுக்கு ஒரு நல்ல விடிவெள்ளியாக இந்த மாதம் செயல்படும். பிறகு ராசியாதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் நான் சொன்னது போல் நீசபங்க ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது. இதனால் இவர்களுக்கு களத்திரம், நான் இது நாள் வரை திருமணத்துக்காக காத்திருந்தேன், ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை, ராசியாதிபதிக்கு குரு பார்வை, இவர்தான் எனது வாழ்க்கை துணை, இவர்தான் எனது லைஃப் பார்ட்னர் என்று அடையாளம் காண்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. 6ஆம் அதிபதி சுக்கிரன் 6க்கு 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய நோய்ஸ்தானாதிபதி நோய்ஸ்தானத்துக்கு விரயம் ஏறுவதனால் கடன், வம்பு, வழக்கு, தோல்வி, அவமானங்கள் போன்ற விஷயங்களிலிருந்து இவர்கள் படிப்படியாக வெளிவரக்கூடிய காலகட்டம். அதற்குண்டான நபர்களை சந்திப்பீர்கள். 7ஆம் வீட்டுக்கு குரு பார்வை, களத்திரஸ்தானம் அனுகூலம் பெறுகிறது. 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பித்துர் ஸ்தானத்துக்கு குரு பார்வை என்பது இவர்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், அல்லது இவர்கள் தந்தை பித்துர் வர்க்கம், ஏனென்றால் சூரியன் இங்கு ஆட்சி, வயதை அனுசரித்து பித்துர் வர்க்கத்திற்கு ஒரு குட் நியூஸ் அவரவர் தொழில் சார்ந்து ஏற்படும். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் சனி வக்கரம் என்பதனால் இவர்களது உத்தியோகத்தில், இவர்களது தொழிலில் கொஞ்சம் வேலை பழு அதிகமாக இருக்கட்டும். ஏனென்றால் நிறைய பேர் இன்று வேலையே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் 1க்கு மேற்பட்ட வேலைகளை நாம் செய்து 2-3 விதங்களில் வருமானத்தை ஈட்டும் பொழுதுதான் இன்றைய காலகட்டங்களை நான் சமாளிக்க முடியும். லாபஸ்தானத்தில் ராகு 11ஆம் வீடு, உபஜயஸ்தானங்களில் தான் அசுப கிரகங்கள் நிகரற்ற லாப பலன்களை கொடுக்குமே. இந்த லாபஸ்தானத்தில் இவர்களுக்கு ராகு என்பது பிரமாதமான வருமானத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே உங்களது அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் வெளிப்படுத்துங்கள். இந்த மாதத்தில் ஆட்டம் ஆரம்பம் என்பதை கண்டிப்பாக நீங்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவில் உங்களது சுகஸ்தானம், வெற்றி ஸ்தானம், களத்திரஸ்தானம், பஞ்சமஸ்தானம், தொழில் ஸ்தானம், லாபஸ்தானம் அனுகூலமாக இருக்கிறது. முழுவதுமாக உபயோகித்து கொள்ளுங்கள்.
2ஆம் இடத்தில் செவ்வாய் என்பதனால் குறிப்பாக கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் பேசும் பொழுது சில நேரத்தில் வார்த்தைகள் உஷ்ணமாகிவிடும். இது என்ன சார், எப்பொழுதுமே இப்படித்தானே நடக்குது, இது என்ன இந்த மாதம் மட்டும் நடக்கப் போகிறதா என்று கேட்காதீர்கள். பேசி நாம் மாட்டிக்கொள்வதற்கு பதில் பேசாமல் மௌனமாக இருப்பது தான் புத்திசாலித்தனம். பிறகு ஒருவர் பேசும் பொழுது மற்றவர் அமைதியாக இருந்தால் போரும். இதற்கு வழிபாடு என்று வந்தால் செவ்வாய்க்கிழமைகளில் முருக வழிபாடு மட்டும் செய்தால் இதன் வீரியம் உங்களுக்கு கட்டுப்படும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மாதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள்.